ஹாய், இன்றைக்கி நம்ம ராகி களி தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1 கப் ராகி மாவு வந்து தண்ணி கலந்து 1 டே ஃபுல்லாக வெளியே வச்சு புளிக்க வச்சுருக்கேன். இது பாருங்கள், நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்குது, நுர கட்டி. இப்போ இதை வந்து நம்ம 1 கப் பச்சை அரிசியை வந்து ஊற வச்சுட்டு வேக விடுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த புளிக்க வச்சுருக்க அந்த ராகியை வந்து இதோட மொத்தமாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த புளிக்க வச்சுருக்க ராகியை வந்து இதில் மொத்தமாக சேர்த்து கலந்துருங்க. கலந்துட்டு கை விடாமல் நல்லா நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணுன்னா, முதல்ல ராகியோட மாவு கலரில் இருக்கும், வேக வேக வந்து கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், நல்லா வந்து பபுள்ஸ் வந்து நல்லா விட ஆரம்பிக்கும் வேக வேக. அந்த மாதிரினா வெந்துருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. இவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் சுட சுட செய்துட்டு இது கூட கறி குழம்போ இல்லைன்னா நீங்கள் தயிர், சின்ன வெங்காயம் எதாலும் சேர்த்து சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆற வச்சும் கூழ் மாதிரியும் கலந்து சாப்பிட்லாம். இல்லை டேரெக்டாகவே நீங்கள் வந்து மீன் குழம்பு இல்லை கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு எதனாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஒரு டைமு. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.